ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸிங் பார்க்க போகிறோம். அதாவது 4Dக்கான டச் நம்பர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை 13/4/2024க்கு கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 4Dக்கும் டோட்டோவுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை, இது சனிக்கிழமை மட்டும் கிடையாது, நம்ம இதை சண்டைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பா. சனி ஞாயிறு நம்ம பயன்படுத்திக்கலாம். 13/4/2024 அதே மாதிரி 14/4/2024க்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவுடைய கெஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட். லாஸ்ட்டாக 10/4/2024 வந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட சார்ட்டர் கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் போல் மிஸ்ஸிங் சீரியல், காமன் சீரியல் அதோட நம்ம டிஃப்ரெண்ட் சீரியலில் தான் அந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நண்பா, நம்ம வந்து எப்போதுமே சரி இந்த மாதிரி வித்தியாசமான நம்பர்ஸை எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் தான் நம்ம தூக்கணும். சார்ட்டர் கன்சல்டேஷனுக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் நம்ம கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படி இல்லைட்டுனா நம்மளுக்கு சார்ட்டர் கன்சல்டேஷனில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சார்ட்டர் கன்சல்டேஷன் போயிட்டீங்கன்னா இங்கேயும் 10 நம்பர் இங்கேயும் 10 நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் இதில் சுற்றி உழைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு டைமும் சரி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் நம்ம கெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து எப்போதும் போல் மிஸ்ஸிங் சீரியல்ஸ் பார்த்தலாம். மிஸ்ஸிங் எண்ணுவை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மட்டும் இல்லை. ஸோ 8ம் 9ம் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம காமன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். காமன் எண்ணுவோ 6 இருக்கா? 6 இல்லை, 7 இல்லை, 6, 3 இல்லை, 4 இல்லை, 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும், டிஃப் என்னவை பொறுத்த வரைக்கும் இதில் மிஸ்ஸிங்கு, இதில் வந்து காமன் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிச்ச நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். அதாவது 0, 1, 3, 4, 5, 6 அதோட நம்மளுக்கு 7, 2, 4, 6, 1, 7, 7, 3, 10. இப்போ நம்பர்ஸு நம்மளுக்கு குழப்பி கிடச்சிருக்கு நண்பா. அதாவது நம்மளுக்கு காமனில் ஒரே ஒரு நம்பரும், மிஸ்ஸிங்கில் 2 நம்பரும், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டில் வந்து 7 நம்பரும் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டை மட்டும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா காமனையும் நம்ம வந்து மிஸ்ஸிங்கையும் பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பயன்படுத்தினால தான் நம்மளுக்கு வந்து நம்பர்கள் வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். G1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8, 9, 2. அடுத்ததாக 0, 1, 3, 4, 5, 6, 7 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பயன்படுத்தும் போது 8, 9, 2 இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8, 9, 2வை நம்ம வந்து நம்பர்ஸாக உருவாக்கும் போது 8, 9, 2வை உருவாக்கும் போது நம்மளுக்கு ரோல் கிடைக்கும். 10 நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த 10 நம்பர்ஸை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட்குள்ளேருந்து கழிக்கணும். இப்போ நம்ம ரிசல்ட்குள்ளேருந்து கழித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 8, 9, 2 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 1, 3, 5, 7 இது நம்மளுடைய கெஸிங்கில் இல்லை. 1, 5, 4, 9 கிடையாது. 3, 4, 9 1 இல்லை. 1, 7, 1, 2 இல்லை. 4, 7, 6, 5 இது இல்லை. 5, 9, 4, 0 இது இல்லை. 7, 4, 0, 3 இல்லை. 6, 7, 5, 1 இருக்குது, இது இல்லை. 8, 1, 5, 3 இல்லை. 8, 5, 1, 0 இல்லை. 0, 6, 0, 4 இல்லை. 3, 4, 9, 6 இல்லை. 9, 3 இது இல்லை. 4, 2, 5, 1 இல்லை. 4, 4, 1, 9 இல்லை. 6, 8, 3, 8 இது இல்லை. 8, 5, 9, 3 இது இல்லை. 7, 1, 7, 7 இதுவும் நம்மளுக்கு இல்லை. 9, 4, 1, 6
இதுவும் இல்லை. 9496 இதுவும் இல்லை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதாவது இந்த 10 நம்பர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது நண்பா. 892 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 நம்பர். ஏன்னா தனிப்பட்டு எதுவுமே எடுக்க முடியலை நண்பா. அதனால் இப்போ நம்ம இந்த 10 நம்பர்ஸை நம்ம எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ 10 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 8921 8922 8923 8924 8925 8926 8927 8928 8929 2 4 6 8 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு நம்பர் 8920 8920 இப்போ 2 4 6 8 10. ஓகே, இந்த 10 நம்பர் தான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய நம்பர்ஸ். 4D பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறைச்சி கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7க்கு அதாவது 753 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. 3 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள், இது சிங்கிள். உங்களுக்கு டபுள் வேணுன்னா நீங்கள் டபுள் எடுத்துக்கலாம். இல்லை சிங்கிள் தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குறைக்க ட்ரை பண்ணோம், முடியலை. ஆனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இந்த 892 நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது நண்பா. வேணுண்டா பயன்படுத்திக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சரி, ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்ம 4D கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டோட்டோவுக்கும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கட்டாயம் கிடையாது. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஸோ நம்ம கழிக்கலான்னு பார்த்தோம், கழித்து கம்மியான நம்பர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது சம்மந்தப்பட்ட பெயிட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீ நம்பர் வந்து 892 தான் கீ நம்பர் நண்பா. இந்த சாட்டர்டே சண்டேக்கு நம்மளுக்கு 892. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 13/4/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். இது சனிக்கிழமைக்கு மட்டும் கிடையாது. இந்த பெய்ட்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து பயன்படுத்திக்கலாம் நண்பா. அதாவது 14/4/2024 கூட பயன்படுத்திக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.